Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போது நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து துதித்து உயர்த்துவோமாக. எல்லாரும் என்னோடு சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 அக்கனியே. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya கண்மலையே அக்னியே. ஹalleluya ஹalleluya அதிசயமானவர் நம்முடைய தேவன், அதிசயமானவர், ஆராதனைக்குரியவர். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே, தூயோனே, மகிமையானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, பரலோக தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 கலாத்தியே கண்மலையே. ஹalleluya 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 உயர்ந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சிறந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya 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 நல்லவர் அவர். ஹalleluya மகிமைக்கு பாத்திரர் அவர். ஹalleluya ஹalleluya சர்வ லோகாதிபதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே. ஹalleluya அவர் நம்ம சர்வ சிருஷ்டிகர். ஹalleluya எஜமானன் அவர். ஹalleluya நம்முடைய எஜமானன் அவர். ஹalleluya 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 மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya 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 பரிசுத்தர் பரிசுத்தர் நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஹalleluya சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரிய தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya சர்வ லோகாதிபதியே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ சிருஷ்டிகரே நீர் பரிசுத்தர். ஹalleluya நம்முடைய தேவன் பரிசுத்தர். நம்மை பரிசுத்த மார்க்கத்துக்காக அழைத்தாரே. ஹalleluya 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 பரிசுத்தம் உள்ளவன் இனியே பரிசுத்தமாகட்டும் என்று பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக நம்மை அழைத்த தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya சர்வ லோகாதிபதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 நேர் வல்லவர் வல்லவர் அவர் வல்லவர். வல்லமையான தேவன் அவர். ஹalleluya சர்வ வல்லவர் அவர். ஹalleluya கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்ற நாமத்தை உடைய சர்வ லோகாதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எல் ஷடாய். ஹalleluya எல் ரோயி. ஹalleluya 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 வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 எங்கள் அக்கினியே மே ஸ்தோத்திரிக்கிற கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே சிறந்தவரே மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகர் அவர். நம்முடைய தேவன் சிருஷ்டி கர்த்தர் அவர். ஹalleluya எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி நாயகன் அவர். நம்முடைய தேவன் கல்வாரி நாயகன். ஹalleluya நம்மைக்காக அல்லவோ அவர் ரத்தம் சிந்தினார். கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவன் அவர். ஹalleluya 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 சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 மகத்துவம் நிறைந்த தேவன் அவர். ஹalleluya நம்முடைய தேவன் மகத்துவம் நிறைந்தவர். மாட்சிமை நிறைந்தவர். கர்த்தத்துவம் நிறைந்த தேவன் அவர். ஹalleluya 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 சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகை எஜமானரே எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya சமாதான பிரபு நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன் அவர். ஹalleluya 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 வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 சர்வ லோகாதிபதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரிய தேவன் அவர். ஹalleluya ஹalleluya நம்முடைய தேவன் ஆராதனைக்குரிய தேவன். மாட்சிமை நிறைந்த தேவன் அவர். ஹalleluya 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 அதிசயமானவர் அவர். ஆச்சரியமானவர். ஹalleluya அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya வல்லமைக்கு உமது
ஆண்டவரே இயேசுவே உமது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம், உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, மாட்சிமை நிறைந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய மகிமையை காணும்படி நம் கண்களை திறந்தாரே, அவருடைய மகத்துவங்களை காணும்படி அவருடைய நம்முடைய கண்களை திறந்தாரே. ஹalleluya, 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 ஹalleluya. அற்புதமே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம் கண்களை திறந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya. அதிசயமானவர் அவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கத்தாதி கத்த ராஜாதி ராஜா எங்கள் அதிசய நாமத்தை உடைய தேவன் அவர். ஹalleluya, அல்லவர் வல்லவர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya. எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya, ஹalleluya. அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. தேவாதி தேவனே உமது அன்பு அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம், உமது இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம், உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் அக்கினியே, எங்கள் கண்மலையே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, மகிமையானவரே, மாட்சிமையானவரே. ஹalleluya, ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Hallelujah, hallelujah, hallelujah. El Shaddai, El Rohi, hallelujah, 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 hallelujah. துதிக்கு பாத்திரரவர், துதிக்கு பாத்திரரே, தூயோரே, மகத்துவமானவரே. ஹalleluya, மாட்சிமையானவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஹalleluya, hallelujah. நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. ஹalleluya, நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிறாரே. ஹalleluya, நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக அழைத்தாரே. சிறுமைப்பட்ட நம்மை அழைத்தாரே. அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை அழைத்தாரே. பாவத்துக்கு சாமத்துக்கு அடிமையாயிருந்த நம்மை மீட்டுக் கொண்டாரே. அவர் மீட்பர், நல்ல மேய்ப்பர், அவர் நல்ல மீட்பர் அவர். ஹalleluya, நம்முடைய தேவன் மீட்பர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எஜமானனே, எல் ஷடாய், எல் ரோயே. ஹalleluya, ஹalleluya. எபினேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுகம் தரும் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நமக்கு சுகத்தை தருகிற தேவன், நமக்கு விடுதலை தருகிற விடுதலை நாயகன் அவர். ஹalleluya, ஹalleluya. எங்கள் விடுதலை நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. கல்வாரி நாயகனே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி நாயகன். ஹalleluya, கண்டு நம்மை அழைத்தாரே. ஹalleluya, சிருஷ்டி கர்த்தர் அவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவன் அவர். ஹalleluya, வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே. ஹalleluya, மகத்துவமானவரே. ஹalleluya, ஹalleluya. எபினேசர் அவர். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய எபினேசரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya. நம்மை காண்கின்ற தேவன் அவர். ஹalleluya, எங்களை காண்கின்ற தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஹalleluya, எல் ரோயி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல் ஷடாய். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, மகத்துவம் மாட்சிமை ஆனவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசய கர்த்தர் அவர். ஹalleluya, ஹalleluya. ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவன் இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. நம்முடைய துதிகளில் வாசமாய் இருக்கிறாரே. நம்முடைய துதிகளில் பிரியமாய் இருக்கிறாரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதிசயமான தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். சிருஷ்டி கர்த்தாவே, நல்ல மேய்ப்பர் அவர். ஹalleluya, 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 ஹalleluya. வானத்தின் ஹalleluya, வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் அவர். ஹalleluya, ஹalleluya. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஹalleluya, எங்கள் வழியை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நித்திய ஜீவனே. ஹalleluya, ஹalleluya. நித்திய பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய், எல் ரோயி. ஹalleluya, ஹalleluya. இது எங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறவரே. ஹalleluya, எங்கள் குடும்பங்களில் இறங்கி கொண்டிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகத்தால் நிரப்பி கொண்டிருக்கிறாரே. நம் குடும்பங்களில் அபிஷேகத்தால் நிரப்பி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya, வற்றாத ஜீவ ஊற்றே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் வற்றாத ஜீவ ஊற்று. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் ஜீவ ஊற்று. ஹalleluya, ஹalleluya. உயர்ந்தவரே, உன்னதரே, அடைக்கலமானவரே, எங்கள் அடைக்கலமே. ஹalleluya, ஹalleluya. அடித்தளம் உறுதியே. ஹalleluya, ஹalleluya. எங்கள் வாழ்க்கைக்கு போதுமான தேவனே. ஹalleluya, ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கின்ற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம் மீது நோக்கமாய் இருக்கிற தேவன். ஆலோசனை கர்த்தர் அவர். ஹalleluya, எல் ஷடாய், எல் ரோயே. மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீதிமான்களின் பாதையில் நம்மை நடத்துகிறாரே. நீதிமான்களாக மாற்றும்படியாக நம்மை அழைத்த தேவன் அவர். பரிசுத்தம் உள்ளவர், இனி பரிசுத்தமாகட்டும் என்று நம்மை பரிசுத்த மார்க்கத்துக்கு வழியாக ஹalleluya நடத்துகிறாரே. ஹalleluya, நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிறாரே. நித்திய ஜீவன் அவர். ஹalleluya, நம்முடைய நித்திய ஜீவன் அவரே. ஹalleluya, எங்கள் நித்திய ஜீவனே, நித்திய பிதாவே. ஹalleluya, எல் ஷடாய், எல் ரோயி. ஹalleluya,
எங்களுக்கு சுகம் தரும் தெய்வமே ஹalleluya. எங்கள் விடுதலை நாயகனே ஹalleluya. கல்வாரி நாயகனே, எங்களை கரம் பிடித்த நன்மைகளின் நாயகனே ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய கண்மலை ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்தவர், சிறந்தவர் ஹalleluya. மகிமையானவர், மாற்றுமை நிறைந்தவர் ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் எல் ஷடாய் எல் ரோயி ஹalleluya ஹalleluya. மகத்துவம் மாற்றுமை நிறைந்தவரே ஹalleluya. ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் ஆராதனைக்குரிய தேவன் அவர் ஹalleluya 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 ஹalleluya. எபினேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை நம் வாழ்க்கையில் காணப்படுகிற தேவன் அவர் ஹalleluya. நம்முடைய தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் பரிசுத்தரே, எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனே ஹalleluya ஹalleluya. நித்திய வழியே ஹalleluya. அவரே வழி ஹalleluya. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஹalleluya. எங்கள் வாழ்க்கை ஜீவனே ஹalleluya ஹalleluya. எங்களை கண்டு அழைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிறுமைப்பட்ட எங்களை கண்டு அழைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவன் பரிசுத்தர். மகத்துவமான தேவன் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனே ஹalleluya ஹalleluya. ஆதி ஜலத்தில் அசைவாடிய தேவன் இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. நம்முடைய துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்தரிப்போம். எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வார்த்தையின் வடிவமே ஹalleluya ஹalleluya. வார்த்தையை அனுப்பி விடுவிக்கிற தேவனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாத கல்லில் இடராதபடி வடி கைகளில் ஏந்தி நடத்துகிறீரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆலோசனைகளின் கர்த்தர் அவர். ஆலோசனைகளை வந்து நடத்துகிறாரே ஹalleluya ஹalleluya. நம்மை கண்டு மீட்ட தேவன் அவர். நல்ல மேய்ப்பவர் அவர் ஹalleluya. நல்ல மேய்ப்பர் ஹalleluya. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அணைகள் நடத்தி செல்கிறாரே அபிஷேகநாதன் அவர் ஹalleluya. எதிராளிகள் முன்பே எண்ணெயால் அபிஷேகித்து நடத்துகிறாரே ஹalleluya ஹalleluya. எங்கள் பிரசன்னமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. அவருடைய அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே, எங்கள் மீது அளவற்ற அன்பு வைத்தீரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. எங்களுக்காக அல்லவோ கல்வாரியில் வெற்றி சிறந்தீர். எங்கள் பாவம் சாபங்களை ஏற்றுக்கொண்டு ஹalleluya எங்களை மீட்கும்படியாக, எங்களுக்கு விடுதலை தரும்படியாக கல்வாரியில் வெற்றி சிறந்தீரே. எங்கள் கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதம் அற்புதம் ஹalleluya. அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம் கண்களை திறந்தாரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவர் அவர் ஹalleluya ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோயி ஹalleluya. யெகோவா தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா ரப்பா, யெகோவா ரூபா ஹalleluya ஹalleluya. கர்த்தாதி கர்த்தரே ஹalleluya. ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. அவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா என்கிற நாமத்தை உடைய தேவன் ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே எங்கள் ரட்சகரே ஹalleluya ஹalleluya. எங்கள் மேய்ப்பரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. விடுதலை நாயகன் அவர் ஹalleluya. நமக்கு விடுதலை தரும்படி நம்மை அழைத்தாரே, நம்மை மீட்டாரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம், உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya. உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே, எங்கள் துதிக்கை பாத்திரரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவனே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே ஹalleluya. அபிஷேக நாதனே ஹalleluya ஹalleluya. அவர் அபிஷேக நாதன் அவர் ஹalleluya. சர்வ வல்லவர் ஹalleluya. சிருஷ்டி கர்த்தர் அவர் ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே எபினேசரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களை உள்ள கையில் வரைந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். செட்டைகளின் மறையில் வைத்து பாதுகாக்கிற தேவன் அவர். அவரே கேடயம், நம்முடைய கேடகம் அவரே ஹalleluya ஹalleluya. அவரே நம்முடைய கோட்டை ஹalleluya ஹalleluya. எங்கள் கோட்டையே ஹalleluya. எங்கள் கேடகமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. உன்னதர் உயர்ந்தவர், நம்மை கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவன் அவர். நம்மை கரம் பிடித்த தேவன், கல்வாரி நாயகன், நன்மைகளின் நாயகன் அவர் ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிறவர், கசந்த மாதாவை மதுரமாய் மாற்றிய தேவன். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசந்து போன வாழ்க்கைகளை எல்லாம் நீக்கி போட்டு மதுரமாய் மாற்றுகிற தேவன் அவர் ஒருவரே ஹalleluya. நமக்கு போதுமானவர், நம்முடைய அடைக்கலம் அவரே ஹalleluya ஹalleluya. எங்கள் அடைக்கலமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் ரட்சிப்பின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் ரட்சகரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஹalleluya. இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே, அபிஷேகத்தால் அளவில்லாமல் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே, அக்னியாய் குடும்பங்களில் இறங்கிக் கொண்டிருக்கிறீரே,
ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 எங்கள் வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் நம்முடைய தேவன் பரிசுத்தர் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம் எல்லாரும் கேட்டு பாடுங்கள் கிறிஸ்துவில் என்று மகிழ்ந்திருப்போம் இந்த பாடல் கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம் அவர் மாவில் சாய்ந்து உறவாடுவோம் கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம் அவர் மாவில் சாய்ந்து உறவாடுவோம் அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம் அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும் கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால் சோர்ந்து போக தேவையில்லை கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால் சோர்ந்து போக தேவையில்லை கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம் அவர் மாவில் சாய்ந்து உறவாடுவோம் நம்மை பகைத்தாலும் உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும் நம்மை பகைத்தாலும் உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும் கிறிஸ்து நம் சார்பில் இருப்பதால் கலங்கிடவே தேவையில்லை கிறிஸ்து நம் சார்பில் இருப்பதால் கலங்கிடவே தேவையில்லை கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம் அவர் மாவில் சாய்ந்து உறவாடுவோம் யோர்தான் நம்மை எதிர்த்தாலும் செங்கடல் வழிவிடாமல் இருந்தாலும் யோர்தான் நம்மை எதிர்த்தாலும் செங்கடல் வழிவிடாமல் இருந்தாலும் திராட்சை செடியில் நாம் படர்ந்திருக்க பயந்து போக தேவையில்லை திராட்சை செடியில் நாம் படர்ந்திருக்க பயந்து போக தேவையில்லை கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம் அவர் மாவில் சாய்ந்து உறவாடுவோம் எலியாவை போஷித்த நந்தேவன் தினமும் போஷித்து நடத்திடுவார் எலியாவை போஷித்த நந்தேவன் தினமும் போஷித்து நடத்திடுவார் காக்கும் கரங்கள் அவர் கொண்டு தினமும் காத்து நடத்திடுவார் காக்கும் கரங்கள் அவர் கொண்டு தினமும் காத்து நடத்திடுவார் கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம் அவர் மாவில் சாய்ந்து உறவாடுவோம் வசை மொழிகள் 1000 சொன்னாலும் மாய உலகம் நம்மை அழைத்தாலும் வசை மொழிகள் 1000 சொன்னாலும் மாய உலகம் நம்மை அழைத்தாலும் கிறிஸ்து நம்மோடு நடப்பதால் பலனடைந்து எழும்பிடுவோம் கிறிஸ்து நம்மோடு நடப்பதால் பலனடைந்து எழும்பிடுவோம் கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம் அவர் மாவில் சாய்ந்து உறவாடுவோம் அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம் அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம் இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம் எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள்
யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 18 என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் சென்று போகணும். ஆனால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வனாந்தரத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள். விடியற்காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற்காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையை கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றான். அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி கர்த்தருடைய சன்னதியில் சேருங்கள், அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல்லென்றான். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து பிற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி என்றார். சாயங்காலத்தில் காடிகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. பிற்காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கிற பின் இதோ வனாந்தரத்தில் வீரர்கள் குளிர்ச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி கொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவர் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக் கொள்ள கடவன் என்றான். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். இந்த அதிகாரத்திலிருந்து நாம பார்க்கும்போது இதுவரை அவர்கள் எங்கேயாக வந்தார்கள், மாறா வந்தார்கள். நாம இதுக்கு முன்னாடி அதிகாரத்துல பார்த்தோம். மாறாவில் வந்தபோது அவர்கள் எதற்காக அங்கே சண்டை போட்டார்கள்? அங்கே எங்களுக்கு தண்ணி இல்லை. வனாந்தரத்தில் 3 நாட்களாக அவர்கள் நடந்த போது தண்ணி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் மோசையோடு அவர்கள் முகமொழித்தார்கள். அடுத்ததாக அவர்கள் மாறாவில் வந்த போது அங்கே அந்த தண்ணீர் கசப்பாக இருந்ததென்றும் தேவன் அவர்களுக்கு ஒரு மரத்தை காண்பித்து இந்த மரத்தை வெட்டி அதிலே போடு, மரத்தின் கிளையை வெட்டி போடுங்கள் என்று சொன்ன போது அவர்கள் அவ்வாறாக போட்ட போது அங்கே அந்த தண்ணீர் மதுரமாக, அந்த கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறியதென்றும் நாம் பார்த்தோம்.
இப்படியாக இப்போது அவர் தேவன் அவர்களுக்கு சில கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இப்போது அவர்கள் எங்கே வந்தார்கள் என்றால் சீன் வனாந்தரத்தில் வந்தார்கள். சீன் வனாந்தரம் எங்கே இருக்கிறது என்றால் ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் இப்போது வந்தார்கள். இங்கே வந்தபோது அவர்கள் மீண்டும் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக அங்கே முறுமுறுக்கிறார்கள். என்னவெனில் எகிப்திலே நாங்கள் இறைச்சியும் அப்பவும் சாப்பிட்டு திருப்தியாக இருந்தோம், இங்கே எங்களுக்கு எதுவுமே இல்லவே, நாங்கள் பட்டினியா இருந்து கொள்ளும்படியா எங்களை நீ அழைத்து வந்தீர் என்று அங்கே மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இவர்களுடைய முறுமுறுப்பை அங்கே தேவன் பார்க்கிறார். மோசையை நோக்கி கர்த்தர் என்ன சொல்றார் என்றால், வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்கப்படுவேன். இந்த வனாத்திரத்துல அப்பம் இல்லைனாலும் எங்க இருந்து வர்ஷிக்கப்படுவேன்? வானத்திலிருந்து நான் வர்ஷிக்கப்படுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களா இல்லையா என்று நான் அறிந்து கொள்வேன் என்று தேவன் சொல்கிறார். அவர்களை நான் சோதிப்பேன். எப்படி இந்த வனாத்திரத்துல நான் அப்பங்களை வர்ஷிக்க பண்ணுவேன். ஒவ்வொரு நாளத்துக்கும் அவங்க தேவைக்கானதான் எடுக்கணும். தேவை மீது எடுக்கும் போது பேராசை. அப்ப நாளைக்கு விசுவாசம் இல்லைன்னா இன்னைக்கு தேவன் இன்னைக்குள்ளதான் கொடுக்குறாரு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அதிகமா இருக்குது என்று நாளைக்கு சேர்த்து வைப்பதற்காக சேர்த்துக் கொள்வாங்க. அப்ப தேவன் அவர்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால், ஒவ்வொரு நாளத்துக்கும் நான் கொடுப்பேன். ஒவ்வொரு நாளத்துக்கும் ஒரு ஆளுக்கு எவ்வளவு தேவை அவங்க மட்டும்தான் எடுக்க வேண்டும் என்று தேவன் கட்டளை இருக்கிறார். அது மீறி செயல்படுவார்கள் என்றால் அது அவர்கள் என் மீது விசுவாசமற்றவர்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொல்கிறார். அதை சோதிக்கும்படியாகத்தான் நான் செய்வேன் என்று தேவன் சொல்கிறார். 6ஆம் நாளில் அவர்கள் ஒவ்வொரு 6ஆம் நாள் என்ன பண்ணணும்? அடுத்த நாள் அவர்களுக்கு ஓய்வு நாள், 7ஆம் நாள். அப்ப அந்த 6வது நாள் ஓய்வு நாளுக்கு சேர்த்தவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், அது கெட்டு போகாது என்று தேவன் அவர்களுக்கு சொல்கிறார். அதே போல அன்று நீங்கள் காண்பீர்கள், அன்று சாயங்காலத்தில் தேவனுடைய கரத்தை வல்லமைய கரத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று மோசே சொல்கிறார். விடிய காலத்தில் நீங்கள் அந்த தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று. அதே போல அன்றைக்கு சாயங்காலம் காடை அங்கே அவர்கள் தங்கி இருந்த இடம் எங்கு காடையால் நிரப்பப்பட்டது. காடை வந்து விழுந்தது. காடையினால் அந்த இது சின்ன ஒரு குருவி மாதிரி ஒரு ஐட்டம், ஒரு சின்ன கோழி போல இருக்கும். காடை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அவர்கள் காடை அப்ப சாயங்காலத்தில் காடை இறைச்சியால் திருப்தி ஆகிறார்கள். காலையில் விடிய காலையில் தேவன் அங்கே என்ன பொழிகிறார்? அப்பம் பொடி சிறிது உருண்டையாக இருக்கக்கூடிய ஒரு மன்னா, அதுக்கு மன்னா என்று சொல்லப்படுகிறது. அது வானத்திலிருந்து பூமியில் அவர்கள் இருந்த இடத்தில் விடிய காலை எங்கு அது நிரம்பி இருந்தது. அந்த அது பனி போல இருந்தது. அந்த சூரிய ஒளி அது வரும்போது அது கொஞ்சம் உருகி போனதுக்கு அப்புறம் தான் அது உருண்டையாக கொத்துமல்லி அளவில் உருண்டையாக இருப்பதை பார்த்தார்கள். அதைதான் அவர் அங்கே சொல்லியிருந்தார். தேவைக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு ஒரு ஓமர் தேவைக்கு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அங்கே சொல்லியிருந்தார். ஆனால் சிலரோ என்ன பண்ணார்கள் என்றால் அதிகமாக சேர்த்துக் கொண்டார்கள். அதை அவர்கள் இடித்து அப்பங்களாக செய்ய வேண்டும். அதனால்தான் தேவன் அங்கே சொன்னார், அப்பத்தை நான் இந்த வனாந்தரத்தில் நான் அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். அதே போல அவர்களை எதால் திருப்தியாக்குவேன்? அப்பத்தாலும் இறைச்சியாலும் அவர்களை திருப்தியாக்குவேன். அவர்கள் அதான் சொன்னாங்க, நாங்க எகிப்தில இருந்த போது அப்பத்தாலும் இறைச்சியாலும் திருப்தியானோம் என்று. அதே நான் இந்த வனாந்தரத்தில் அவர்களுக்கு வர்ஷிக்க பண்ணி கொடுப்பேன் என்றுதான் தேவன் சாயங்காலத்தில் காடையாக நிரப்புகிறார், கவிய காலத்தில் மன்னாவால் நிரப்புகிறார். இப்படியாக அவர்களுக்கு தினமு கொடுக்கிறார். அந்த மன்னாவை அவர்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால் பொறுக்கி எடுத்து அதை ஓமர், ஒரு ஆளுக்கு ஒரு ஓமர் அளவு அவர்களுக்கு தேவைக்கு. சிலர் குறைவாக எடுத்தார்கள், சிலர் அதிகமாக எடுத்தார்கள். ஏனெனும் குறைவாக எடுத்தவர்களுக்கு அவர்களுக்கு குறைந்து போகவில்லையா, அதிகமாக எடுத்தவர்களுக்கு அது மிஞ்சியே போகவில்லையா? தேவன் எவ்வளவு வல்லவர் என்று நாம் நினைத்து பார்ப்போமாக. அதே போல் சாயங்கால நேரத்தில் அந்த மன்னாவால் அவர் ஒவ்வொரு நாளும் விடியற்காலம் மன்னாவை பொழிந்து கொண்டிருந்தார். அடுத்ததாக சிலர் என்ன பண்ணார்கள் என்றால் அதிகமாய் எடுத்து அதை அவர் என்ன சொல்லியிருப்பார், அன்றைய நாள் தீர்த்து கொள்ள வேண்டும், அடுத்த நாளத்துக்கு அது வைக்க கூடாது, அது நாட்டம் அடிக்கும். ஆனால் சிலர் அவ்வாறாக செய்த போது மோசையை கடிந்து கொண்டார். அடுத்த நாளத்துக்கு அது உடனடியாக அது கெட்டு போகிறது. மோசை இவ்வாறாக அவர்களை கடிந்து கொள்கிறார். நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு இது என்னதென்று அறியாதிருந்தார்கள். அது மன்னா, அது யார் சாப்பிடுகிற மன்னாவாம்? அது நம்ம பின்னாளில் நாம் பார்க்க நாம் அடுத்து வரும்போது அது தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவாம். அந்த தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை
தினமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பொழிந்து கொண்டார். அப்ப தேவனுடைய வல்லமையின் கரத்தை நீங்கள் எவ்வளவு வல்லமையா உள்ள தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆளுக்கு ஒரு ஓமம் தான், ஒரு ஆள் இப்ப நம்ம சொல்லுவோம் ஒரு படி அல்லது 1 கிலோ அப்படின்னு நாம நினைக்கலாம். அதே ஒரு ஓமர் அளவுன்னா நமக்கு இப்போது அந்த ஓமர் அளவு எல்லாம் இல்லை. அப்ப ஒரு ஆளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தேவன் அறிந்து போஷித்திருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எது தேவை என்பது தேவன் அறிந்திருக்கிறார். நம்மை ஒரு நாளும் குறைவின்றி போஷிக்கிற தேவன். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்தாலும் அதை நமக்கு சரியாக தந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வனாந்தரத்தில் அவர்களுக்கு போஷிப்பை கட்டளையிட்ட தேவன் எப்படி வானத்தின் மன்னாவால் அவர்களை திருப்தியாக்கினார். ஒவ்வொரு நாளும் மன்னாவை கொடுத்தார். அதே போல் இறைச்சி, அவர்கள் இறைச்சி வேண்டும் என்று கேட்டபோது காடை வந்து நல்ல ஒரு சத்துள்ளதாகும். மற்றபடி சாதாரண அந்த இது பறவைகளை போல அல்ல, அந்த கோழி இது மாதிரி அல்ல, அது நல்ல ஒரு சத்துள்ளது. அந்த அளவுக்கு தேவன் எவ்வளவு நோக்கமாயிருந்து அவர்களுக்கு காடைகளை கொடுக்கிறார் என்று பாருங்கள். அப்படிப்பட்ட தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதை கேட்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் எது குறைவாக இருக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நமக்கு தந்து நடத்துகிறவர். தேவையில்லாத நாம கேட்டோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் தரமாட்டார். எது தேவையோ அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் தருகிறவரா இருக்கிறார். அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று தேவையில்லாததை கேட்டு வரும் நாட்களில் அது நமக்கு வினையாக மாறும். அதனால் தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அது அறிந்திருக்கிற தேவன். அது நம்முடைய வாழ்க்கைக்கு வரும்போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு சமாதானத்தை, திருப்தியை தரும். அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து திருப்திப்படுத்தின தேவன், காளைகளை கொடுத்து திருப்திப்படுத்தின தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் குறைவின்றி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். நாம இப்போதும் தன்னைத்தானே சோதித்து அதிக ஜபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் தன்னைத்தானே இந்த காலையில முதல் இந்நேரங்களே நாம் எப்படி தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், எப்படி தேவனோடு வாழ்ந்தோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. காலையில முதல் இந்நேரம் வரை காலையில எழும்புனது தேவனை நாம் தொழுது கொண்டோமா? அவருக்கு முதலிடம் கொடுத்தோமா? அவருடைய வல்லமையான பிரசன்னத்தை நாம் மூழ்கினோமா? அவருடைய பிரசன்னத்தில் நடந்தோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. மேலும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் சரியாக இருந்ததா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் எப்போதும் பரிசுத்தமான வார்த்தைகளை தான் நாம் பேச வேண்டும். பரிசுத்த குறைச்சலை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசாமல் இருப்போமாக. அது தேவனுடைய பார்வையில் அர்த்தமாக இருக்கும். நாம் தேவனுடைய பார்வையில் அர்த்தமா இல்லாமல் நாம் தேவனுடைய பார்வையில் மகிமை உள்ளவர்களாக நடக்கும்படியாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. அமே ஸ்தோத்திரம். எதில் குறை உள்ளவர்களாக இருக்கிறோமோ நாம் அவரை சரி செய்து கொள்வோமாக. அடுத்ததாக நம்முடைய பலவீனங்களை எல்லாருடைய சிலுவையின் பாதத்தில் இறக்கி வைங்கள். நம்முடைய எல்லா பலவீனங்களை, சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் உண்டு தேவனுடைய சிலுவை பாதத்தில். அதே போல் குடும்பங்களில் இருக்கிற சீர்கேடான காரியங்களை சிலுவை பாதத்தில் இறக்கி வைங்கள். அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் எல்லாத்திலும் ஒரு விடுதலை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே உம்முடைய ஜீவ ரத்தம் ஒவ்வொரு சரீரங்களில் இறங்கட்டும். எந்தெந்த சரீரங்களில் எந்தெந்த இடங்களில் பலவீனமாய் இருக்கிறதோ அந்த இடங்களில் உமது ஜீவ ரத்தம் பாய்ந்து விடுதலையை கட்டளை இருந்ததாக. ஆவியாத்ம சரீரம், ஒவ்வொருடைய ஆவியாத்ம சரீரமும் சுத்திகரிக்கப்படுவதாக உமது ஜீவ ரத்தத்தால். அமே ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவன் இனி பரிசுத்தமாகும்படி, உள்ளான எண்ணங்கள் பூர்ணமாகும்படி உம்முடைய ஜீவ ரத்தத்தால் ஆண்டவரே சுத்திகரிப்பீராக. குடும்பங்களில் ஆண்டவரே பரிசுத்த குறைச்சலாக இருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே பரிசுத்தம் அடையும்படியாக உம்முடைய ஜீவ ரத்தம் பாய்ந்தோடற்றும் குடும்பங்களில். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததாக தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எல்லாரும் என்னென்ன தேவைகள் நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, நமக்கு எது தேவை என்று அறிந்த தேவன், நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு அதை செய்து தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்போதும் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு பதிலை கட்டளையிடுவீராக. ஒரு மகத்துவமான வல்லமை குடும்பங்களில் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமது குடும்பங்களுக்கு நேராக நீட்டப்படுவதாக. உம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு நீ பதிலை கொடுக்கிற தேவன். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவேன். ஆபத்து காலத்தில் உண்மை என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பதிலை கட்டளையிடுவேன் என்றீரே. இப்போது ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீ பதிலை கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா, உமது மகிமை, உமது நாம மகிமை ஏழையற்ற குடும்பங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொருளாதார ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. குடும்பங்கள் ஆண்டவரே உமது நன்மையால் திருப்தியாக்குவீராக. உம்முடைய நன்மையால் மூடி சொல்றேன் என்றீர். குடும்பங்களை உமது நன்மையால் மூடி சொல்வீராக. கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியே வரும்படி ஒரு வழிவாசலை திறந்து ஒடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் மாய உலைகள் சிக்கி தவிக்காதவாறு வேலை எடுத்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே போதைகளுக்கு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அடிமையாகி குடும்பங்களில் சீர்கேடுகளை உருவாக்குகிற வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. சமாதான குறைச்சலை குடும்பங்களில் கொண்டு வருகிற வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி
பார்ப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்கள் நிமித்த குடும்பங்களில் சமாதான குறைச்சல் வராதவாறு ஒரு சமாதானத்துக்கு ஏதுவாக அவர்கள் நடக்கும்படியாக நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களை வழி நடத்து. சிறு பிள்ளைகளை உங்கள் கருத்தில் கொடுக்கிறோம், பாதுகாத்துக் கொள்வீராக. இப்போது ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்காக, எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுறதுக்கு அவர்களுக்கு உங்களுடைய கிருபையை ஒரு ஞானத்தையும் கொடுப்பீராக. விடத்தோடு அவர்கள் எழுத உதவி பண்ணுங்க. அதே போல ஆண்டவரே இப்போதுள்ள அந்த காலநிலை மாற்றங்கள், இப்போதுள்ள அந்த கிளைமேட்டுக்கு ஆண்டவரே எந்த யாருக்கும் யாதொரு விளைவிடங்களும் சரீரங்களும் வராதவாறு நீராண்டவரே ஒரு மேக ஸ்தம்பத்தால் அவர்களை மூடி வழி நடத்துவீராக. எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுங்க. மேல் திருமணத்துக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற வரங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை எல்லாம் ஒரு கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு மனமாற்றங்களை கட்டளையிடுவீராக. அவர்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவனால் குறைகள் நிறைவாக்கப்படும். குடும்பங்களில் இருக்கிற குறைகளை எல்லாம் உம்முடைய நாமத்தால் நிறைவாக்கப்படுவதாக. எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுங்க. இரவு பகலும் உமது பிரசன்னம் கிருபை சமாதானம் யாவரோடும் இருக்கட்டும். ஒவ்வொருடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் இவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ரூபா அவங்க மகனுக்கு, ரூபா தேவி அவங்களுடைய மகனுக்கு பிறந்த நாள், அவனுக்காக நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த மகனை உமது கருத்தில் கொடுக்கிறோம். உங்களுடைய நாமத்தால் அவரை வாழ்த்துகிறோம். அவனுடைய பிறந்த நாளை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த பிறந்த நாள் காணும் மகன் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு மகிமையை காணும்படி அவனை வழி நடத்துவீராக. புதிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அவனுக்கு உதவி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உண்மை அறிகிற அறிவில் அந்த மகன் வளர உதவி பண்ணுங்க. உமது ஞானமும் விளக்கட்டும் அவனுக்குள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவினால் எல்லாம் நன்மைகளும் பெற்றுக்கொண்டோம், கிறிஸ்துவினால் நாங்கள் மகிமை அடைந்தோம் என்று சொல்லும்படியாக அந்த மகனுடைய வாழ்க்கையை ஒரு மனமாற்றத்தை நீ கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா விதத்திலும் அவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்தும். பெற்றோருக்கு ஒரு சமாதானம் கொடுக்கிற மகனாக அவனை நித்திய ஜீவன் பாதைக்கு நேராக அவனை நடத்தும். தேவைகளை பூர்த்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். நாம யாவரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலன்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.